எத்தனை கொரோனா வந்தாலும் இந்த நாடுகளோட பணமதிப்பு வீழ்ச்சியே அடையாது போல. ஒருவேளை இந்த நாடுகளோட பணமதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சாலும் பழையபடியே இந்த நாடுகளோட பணமதிப்பை திருப்பி கொண்டு வந்துடுறாங்க. நம்ம இந்திய ரூபாயை விட அதிகமான பணமதிப்பு கொண்ட உலகின் இந்த 26 நாடுகள்ல ஏதாவது ஒரு நாடுகள்ல வேலை கிடைச்சா கூட நம்ம வாழ்க்கையே செட்டில் ஆகிடும். ஏன்னா உலகின் விலை மதிப்பு மிக்க பணத்தை கொண்ட இந்த 26 நாடுகளுடைய ஒரு ரூபாய் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல எவ்வளவு ரூபாய்க்கு சமமா இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஒரு நாட்டோட பணமதிப்பை மட்டுமே பார்த்துட்டு அந்த நாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தான் முக்கியமா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருக்கும். உலகின் விலை மதிப்பு மிக்க பணத்தை கொண்ட அந்த 26 நாடுகள்ல 26வது இடத்துல இருக்கிற நாடு மால்தீவ்ஸ். சிறந்த கடற்கரைகளுக்கு பெயர் பெற்ற மால்தீவ்ஸ் உலகின் மிக சிறிய தீவு நாடுகளுள் ஒன்று. மேலும் மால்தீவ்ஸ் ஒரு இஸ்லாமிய நாடு. மால்தீவ்ஸ் நாட்டுல பணத்தை மால்தீவியன் ரூபியான்னு சொல்வாங்க. ஒரு மால்தீவியன் ரூபியா நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல 5 ரூபாய் 55 பைசாவுக்கு சமமா இருக்கு. 25வது இடத்துல இருக்கிற நாடு சேஷியல்ஸ். ஆப்பிரிக்காவின் 54 நாடுகளில் ஒன்றான சேஷியல்ஸ் ஆப்பிரிக்காவின் மிக சிறிய நாடு. சேஷியல் நாட்டுல பணத்தை சேஷியலைஸ் ரூபீஸ்னு சொல்வாங்க. ஒரு சேஷியலைஸ் ரூபி நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல 6 ரூபாய் 6 பைசாவுக்கு சமமா இருக்கு. 24வது இடத்துல இருக்கிற நாடு நார்வே. ஐரோப்பியாவின் புகழ்பெற்ற சுற்றுலா நாடான நார்வே நார்த்தன் லைட்ஸ் பார்ப்பதற்கான ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம். நார்வே நாட்டின் பணத்தை நார்வேகியன் குரோனே என்று சொல்வாங்க. ஒரு நார்வேகியன் குரோனே நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல 8 ரூபாய் 47 பைசாவுக்கு சமமா இருக்கு. 23வது இடத்துல இருக்கிற நாடு ஸ்வீடன். ஐரோப்பிய நாடான ஸ்வீடன் நாட்டுல கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான ஏரிகள் இருக்கு. இந்த நாட்டோட 69% நிலப்பரப்பு காடுகளால் ஆனது. ஸ்வீடன் நாட்டோட பணத்தை ஸ்வீடிஷ் குரோனே என்று அழைக்கிறாங்க. ஒரு ஸ்வீடிஷ் குரோனே அதாவது அந்த நாட்டோட 1 ரூபாய் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல 9 ரூபாய் 1 பைசாவுக்கு சமமா இருக்கு. 22வது இடத்துல இருக்கிற நாடு சைனா. உலகின் மிகப்பெரிய விவசாய நாடு மற்றும் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட உலகின் 2வது நாடு சைனா. சைனாவுல பணத்தை சைனீஸ் யுவான்னு சொல்வாங்க. ஒரு சைனீஸ் யுவான் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல 11 ரூபாய் 87 பைசாவுக்கு சமமா இருக்கு. 21வது இடத்துல இருக்கிற நாடு டென்மார்க். மிகவும் சந்தோஷமான வாழ்க்கை முறைக்கு புகழ்பெற்ற நாடுதான் டென்மார்க். டென்மார்க் நாட்டின் லிட்டில் மெர்மைட் ஸ்டாச்சு என்கின்ற சிலை உலகம் முழுவதும் பிரபலம். டென்மார்க் நாட்டின் பணத்தை டானிஷ் குரோனேன்னு சொல்வாங்க. ஒரு டானிஷ் குரோனே நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல 13 ரூபாய் 41 பைசாவுக்கு சமமா இருக்கு. 20வது இடத்துல இருக்கிற நாடு மலேசியா. கிட்டத்தட்ட 3 கோடிக்கும் அதிகமான மக்கள் மலேசியாவுல வாழறாங்க. மலேசியாவுல இருக்கக்கூடிய இந்தியர்கள்ல பெரும்பாலானவர்கள் தமிழர்கள். மலேசியாவுல பணத்தை மலேசியன் ரிங்கட்னு அழைப்பாங்க. ஒரு மலேசியன் ரிங்கட் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல 20 ரூபாய் 12 பைசாவுக்கு சமமா இருக்கு. 19வது இடத்துல இருக்கிற நாடு சவுதி அரேபியா. மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய நாடான சவுதி அரேபியா ஆசிய கண்டத்தின் 5வது மிகப்பெரிய நாடு. இந்த நாட்டுல பணத்தை சவுதி ரியால்னு அழைப்பாங்க. ஒரு சவுதி ரியால் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல 22 ரூபாய் 79 பைசாவுக்கு சமமா இருக்கு. 18வது இடத்துல இருக்கிற நாடு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இந்த நாட்டை சுருக்கமா UAE-ன்னு அழைப்பாங்க. இந்த நாட்டுல தான் துபாய் மற்றும் அபுதாபி போன்ற இடங்கள்லாம் இருக்கு. UAE நாட்டுல பணத்தை திஹரம்னு சொல்லுவாங்க. ஒரு திஹரம் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல 23 ரூபாய் 28 பைசாவுக்கு சமமா இருக்கு. 17வது இடத்துல இருக்கிற நாடு கத்தார். உலகின் பணக்கார நாடுகள்ல கத்தார் நாடும் ஒண்ணு. கத்தார் நாட்டு பணத்தை கத்தாரி ரியால்னு அழைப்பாங்க. ஒரு கத்தாரி ரியால் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல 23 ரூபாய் 48 பைசாவுக்கு சமமா இருக்கு. 16வது இடத்துல இருக்கிற நாடு இஸ்ரேல். உலகிலேயே தன்னிச்சையாக தொழில் தொடங்குபவர்களை அதிகம் கொண்ட நாடு இஸ்ரேல். அதனாலதான் இஸ்ரேல் நாட்டை ஸ்டார்ட் அப் நேஷன் அழைக்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டின் பணம் இஸ்ரேலி ஷேக்கல்னு அழைக்கப்படுது. ஒரு இஸ்ரேலி ஷேக்கல் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல 25 ரூபாய் 23 பைசாவுக்கு சமமா இருக்கு. 15வது இடத்துல இருக்கிற நாடு நியூசிலாந்து. பாம்புகளே இல்லாத நாடு மற்றும் திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு புகழ்பெற்ற நாடு நியூசிலாந்து. நியூசிலாந்து நாட்டின் பணத்தை நியூசிலாந்து டாலர்னு சொல்றாங்க. ஒரு நியூசிலாந்து டாலர் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல 52 ரூபாய் 1 பைசாவுக்கு சமமா இருக்கு. 14வது இடத்துல இருக்கிற நாடு ஆஸ்திரேலியா. உலகின் 6வது மிகப்பெரிய நாடு தான் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுல வசிக்கக்கூடிய மக்கள்ல 90% மக்கள் கடற்கரை பகுதிகளில் தான் வசிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுல பணத்தை ஆஸ்திரேலியன் டாலர்னு சொல்வாங்க. ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல 56 ரூபாய் 20 பைசாவுக்கு சமமா இருக்கு. 13வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு கனடா. ரஷ்யாவுக்கு பிறகு நிலப்பரப்பளவுல உலகின் 2வது மிகப்பெரிய நாடான கனடா வட அமெரிக்காவில் இருக்கும் 23 நாடுகளில் ஒன்று. கனடா நாட்டின் பணத்தை கனடியன் டாலர்னு அழைப்பாங்க. ஒரு கனடியன் டாலர் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல 62 ரூபாய் 71 பைசாவுக்கு சமமா இருக்கு. 12வது இடத்துல இருக்கிற நாடு சிங்கப்பூர். இந்தியாவின் பெங்களூரு நகரத்தை விட சற்று பெரிய நிலப்பரப்பை கொண்ட சிங்கப்பூர் நாட்டுல 58 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழறாங்க. சிங்கப்பூர் பணத்தை சிங்கப்பூர் டாலர்னு சொல்வாங்க. ஒரு சிங்கப்பூர் டாலர் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல 66 ரூபாய் 93 பைசாவுக்கு சமமா இருக்கு. 11வது இடத்துல இருக்கிற நாடு புருனே. ஆசியாவின் போர்னியோ என்கின்ற தீவுல அமைஞ்சிருக்கிற ஒரு தீவு நாடுதான் புருனே. புருனே நாட்டின் பணத்தை புருனே டாலர்னு அழைப்பாங்க. ஒரு புருனே டாலர் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல
ரூபாய் சமமா இருக்கு. 10வது இடத்துல இருக்கிற நாடு அமெரிக்கா. உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு மற்றும் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் நாடுன்னு அமெரிக்காவை சொல்லலாம். அமெரிக்காவோட பணத்தை டாலர்னு சொல்வாங்க. 1947ல இந்தியாவின் ரூபாயும் அமெரிக்காவின் டாலரும் சமமா இருந்ததுன்னு சொல்வாங்க. ஆனா அது அதிகாரப்பூர்வமான உண்மை கிடையாது. ஆனா அதிகாரப்பூர்வமா 1950ஆம் ஆண்டு ஒரு அமெரிக்க டாலரினுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு $4.76 சமமா இருந்தது. தற்போது 2025ஆம் ஆண்டுல ஒரு அமெரிக்க டாலர் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல ரூபாய்க்கு சமமா இருக்கு. 9வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஒரு நாடு இல்ல, நிறைய நாடுகள் இருக்கு. இந்த நாடுகளை யூரோசோன் கண்ட்ரீஸ்னு சொல்வாங்க. யூரோசோன் நாடுகள்ல பயன்படுத்தக்கூடிய பணம் யூரோன்னு அழைக்கப்படுது. ஒரு யூரோ நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல $100.29 சமமா இருக்கு. 8வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு கேமன் ஐலாண்ட். கேமன் ஐலாண்ட் ஒரு நாடு கிடையாது, பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். கேமன் ஐலாண்டோட பணத்தை கேமேனியன் டாலர்னு அழைப்பாங்க. ஒரு கேமேனியன் டாலர் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல $102.81 சமமா இருக்கு. 7வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து. ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்து சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற நாடுன்னு சொல்லலாம். விலை மதிப்புமிக்க கைகடிகாரம் மற்றும் சாக்லேட்டுக்கு கூட சுவிட்சர்லாந்து மிகவும் பிரபலம். சுவிட்சர்லாந்து நாட்டோட பணத்தை ஸ்விஸ் பிரான்ஸ்னு அழைப்பாங்க. சுவிட்சர்லாந்து நாட்டோட ஒரு ஸ்விஸ் பிரான்ஸ் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல $106.97 சமமா இருக்கு. 6வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஜிப்ரால்டர். ஜிப்ரால்டர் என்றது ஒரு நாடு கிடையாது, யூகே கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு சிறிய நிலப்பகுதின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஜிப்ரால்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அரசாங்கம் இருக்கு. மருத்துவம், கல்வி, வரி, போக்குவரத்து மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களை ஜிப்ரால்டர் அரசாங்கம் பாத்துக்குது. ஜிப்ரால்டருடைய மிலிட்டரி மற்றும் சர்வதேச வெளிநாட்டு ஒப்பந்தங்களை யூகே அரசாங்கம் பாத்துக்குது. ஜிப்ரால்டருடைய ஒரு ஜிப்ரால்டர் பவுண்ட் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல $116.97 சமமா இருக்கு. 5வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு யுனைடெட் கிங்டம். தமிழ்ல ஐக்கிய ராஜ்யம்னு சொல்லுவாங்க. ஐக்கிய ராஜ்யத்துல இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் நார்த்தன் ஐலாந்து சொல்லிட்டு 4 நாடுகள் இருக்கு. இங்க பயன்படுத்தக்கூடிய பணத்தை பவுண்ட் ஸ்டெர்லிங்னு சொல்லுவாங்க. ஒரு பவுண்ட் ஸ்டெர்லிங் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல $117.04 சமமா இருக்கு. 4வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஜார்டன். உலக அதிசயங்களில் ஒன்றான பெட்ரா என்கின்ற இடம் ஜார்டன் நாட்டுல தான் இருக்கு. ஜார்டன் நாட்டுடைய பணத்தை ஜார்டானியன் தினார்னு அழைக்கிறாங்க. ஒரு ஜார்டானியன் தினார் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல $121.19 சமமா இருக்கு. 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஓமன். உலகில் இருக்கும் 22 அரபு நாடுகளில் எந்த நாட்டின் கட்டுப்பாட்டுக்குள்ளும் வராத ஒரே ஒரு அரபு நாடு ஓமன். ஓமன் நாட்டுடைய பணம் ஓமனி ரியால்னு அழைக்கப்படுது. ஒரு ஓமனி ரியால் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல $223.43 சமமா இருக்கு. 2வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பஹ்ரைன். கிட்டத்தட்ட 33 இயற்கை தீவுகளும் சில செயற்கை தீவுகளும் சேர்ந்ததுதான் பஹ்ரைன். ஆசியாவின் மிக சிறிய நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் மக்கள் அடர்த்தி மிகுந்த நாடு பஹ்ரைன். பஹ்ரைன் நாட்டுடைய பணத்தை பஹ்ரைனி தினார்னு அழைப்பாங்க. ஒரு பஹ்ரைனி தினார் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல $227.82 சமமா இருக்கு. உலகின் விலை மதிப்பு மிக்க பணத்தை கொண்ட நாடுகள் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிற நாடு குவைத். உலகில் இருக்கும் எண்ணெய் வளங்கள்ல கிட்டத்தட்ட 6% எண்ணெய் வளம் குவைத் நாட்டுல தான் இருக்கு. குவைத் நாட்டு அரசாங்கத்தின் 90% வருமானம் இந்நாட்டின் எண்ணெய் ஏற்றுமதியிலிருந்து மட்டுமே கிடைக்கின்றது. குவைத் நாட்டோட பணத்தை குவைத்தி தினார்னு அழைப்பாங்க. குவைத் நாட்டோட ஒரு குவைத்தி தினார் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புல $281 சமமா இருக்கு.